சமூக வலைதளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பகிர்ந்திருந்த ஒரு வீடியோவானது தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. தொடர்ந்து அவர் அந்த வீடியோவையும் நீக்கியிருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை பொருட்படுத்தும் வகையில் பேசியிருந்த அந்த வீடியோவை பகிர்ந்து சில நிமிடங்களில் அவர் நீக்கியது தற்பொழுது பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த வேளையில் அது குறித்தான கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு எம்முடைய முதன்மை செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த வீடியோ அது விசிக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் இதன் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன, தேர்தல் அரசியலில் இது பிரதிபலிக்குமா, இது போன்ற பல விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். குறிப்பாகவே தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படும் இது போன்ற மாநாடுகளோ இல்லை இது போன்ற காட்சிகளோ இது எல்லாமே தேர்தலில் பிரதிபலிக்கும், தேர்தலுக்கான ஒரு வியூகமாக எடுத்து செல்லலாம் அப்படின்ற கருத்துக்கள் தான் பெரும்பாலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னதாக சொல்லப்படுவது அந்த தேர்தலை நோக்கி அல்லது தேர்தல் கூட்டணியை நோக்கி தேர்தலுடைய அந்த டிமாண்டை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்களுக்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் பேசப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய இந்த கருத்து என்பது கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்கின்றது. மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக அவர் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்ததிலிருந்தே இந்த பேச்சுக்கள் இன்னும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், நாங்கள் கூடுதல் சீட்டுகளை கொடுப்போம் என்றும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் பேசியிருந்தார்கள். குறிப்பாக ஜெயக்குமார் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தார், அவர்கள் திமுக கூட்டணி இருந்தால் 2 MP சீட்டு தான் கிடைக்கும், எங்கள் கூட்டணிக்கு வந்தால் 4 சீட்டுகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசியிருந்தார். எனவே 2026 தேர்தலுக்கான அந்த பணிகள் என்பதெல்லாம் கட்சிகள் இப்போதே தொடங்கிவிட்ட நிலையில் தற்போது உட்கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே நேரத்தில் கூட்டணியிலே யார் யார் எந்த பக்கம் இடம்பெறப் போகிறார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. எனவே திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இடங்கள் பொறுத்தவரையிலே குறைவான இடங்களாக இருப்பதாக தொடர்ந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் மறைமலை நகரிலே பேசிய அந்த பேச்சினுடைய காணொலியை தான் தற்போது அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொன்னால், ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதாவது குறிப்பாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார், கேபினெட்டில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். கேபினெட்டிலே பங்கு வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த அமைச்சரவையிலே தாங்கள் இடம்பெற வேண்டும், ஒவ்வொருவருக்கும் எத்தனை MLA-க்கள் இருக்கிறார்களோ அது போன்ற சிறு சிறு கட்சிகளும் கூட கேபினெட்டில் பங்கேற்றால்தான் அனைத்து மக்களுக்குமான ஒரு அதிகாரமாக, ஒரு ஜனநாயகமாக அது இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே 2015 இது தொடர்பாக மாநாடு ஒன்றையும் கருத்தரங்கு ஒன்றையும் கூட திருமாவளவன் சென்னையில நடத்தியிருக்கின்றார். அப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை சுட்டிக்காட்டியெல்லாம் அந்த கருத்தரங்கத்திலே பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது. அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலும் வர வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல காங்கிரஸ், அதே போல மற்ற சிறு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த MLA-க்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள் ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும். திமுக, அதிமுக 2 கட்சிகள் மட்டுமே தங்களிடத்தே அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது இது அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆட்சியாக பரவலான அதிகாரமயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்காது. அனைவருக்கும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான் அவர் பேசிய அந்த கருத்தினுடைய சாராம்சம். எனவே அதனை மையப் பொருளாக வைத்துதான் இந்த காணொலி என்பதை அவர் வெளியிட்டிருந்தார். முதலில் அந்த காணொலிக்கு எந்த ஒரு தலைப்பும் இடாமல் அவர் வெளியிட்டிருந்த நிலையிலே அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அதற்கு ஒரு தலைப்பையும் இட்டிருந்தார். அனைத்து மக்களுக்கும் அதிகாரம், அனைவருக்கும் ஜனநாயகம், பவர் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். சுமார் 20 நிமிடங்களில் அந்த காணொலி அவரை தற்போது நீக்கி இருக்கின்றார். அவர் என்ன காரணத்திற்காக நீக்கினார், அவருக்கு ஏதேனும் அழுத்தங்கள் வந்ததா, கட்சியிலிருந்தே வேண்டாம் என்று ஏதேனும் மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தார்களா என்பது குறித்தெல்லாம் ராஜேஷ், நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம்.